Decode the world unfiltered. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போட்டி அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சீனா தன்னுடைய அதிநவீன கப்பலை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். CNS Type 003 வகையான இந்த கப்பலுக்கு ஃபியூஜியான் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. சீனாவுடைய மக்கள் விடுதலை இராணுவ கடற்படையினுடைய 3வது விமானம் தாங்கி கப்பல் தான் இது. இந்த கப்பலில் இமால்ஸ் போன்ற நுட்பமான அமைப்புகள் கூட உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால சீனா தன்னாட்சி தொழில்நுட்ப திறனில் புதிய ஒரு மைல்கண்டை எட்டியிருக்குது அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. 2050ஆம் ஆண்டுக்குள்ள சீனா ஆழ்கடல் கடற்படையை, அதாவது ப்ளூ வாட்டர் நேவியை உருவாக்க திட்டமிட்டிருக்கு. இந்த இலக்கை நோக்கி பயணிக்க அதன் கப்பல்களை நவீனப்படுத்திட்டு இருக்குது சீனா. கடற்படையில் அதிநவீன கப்பல் சேர்ப்பு சீனாவுக்கு என்ன பயன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். சீனாவுடைய முதன்மையான 3 விமானம் தாங்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் கணிசமான புவிசார் அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்தும். அதில் ஒன்று நிலையான கடற்படை இருப்பு. ஃபியூஜியான் போன்ற மேம்பட்ட கப்பல்கள் சீனாவுக்கு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிரந்தரமான கடற்படையை நிலைநிறுத்தக்கூடிய திறனை அளிக்கக்கூடியதாக மாறும். தற்போதைய நிலையில் இந்திய கடற்படை இந்த பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருது. ஃபியூஜியான் போன்ற நவீன மற்றும் பெரிய கப்பல்கள் இந்திய கடற்படைக்கு ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இது இந்தியாவை அதன் சொந்த கடற்படையை மேலும் நவீனப்படுத்த தூண்டக்கூடியதாகவும் அமையலாம். சீனாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும்பகுதியும் அதன் வர்த்தக பொருட்களும் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய முக்கியமான கடல் பாதைகள் வழியாக தான் பயணிக்கின்றன. இந்த பாதைகளை பாதுகாக்கிறதுங்கிறது சீனாவுடைய பொருளாதார நலனையும் காக்கக்கூடியதாக இருக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மலாக்கா நீரிணை, அதாவது ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்கு இல்லையா, இந்த வழியாக தான் பெரும்பாலான சீன வர்த்தகம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாதை அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா சீனாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதனால தான் இந்திய பெருங்கடலில் கடற்படையை நிலைநிறுத்துவதன் மூலமாக வேறு வழிகளை தேடி போகக்கூடிய அவசியம் சீனாவுக்கு எழாதுங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த நகர்வுகளை பார்க்குறாங்க. ஃபியூஜியான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தைவான் மீதான போர் அச்சுறுத்தலை அதிகரிக்கக்கூடியதாகவும் மாறுது. மேம்பட்ட விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் போர் கட்டுப்பாட்டு திறன் காரணமாக சீன கடற்படை அமெரிக்க படைகளுடைய தலையீட்டை தடுப்பதில் அதிக திறனை கொண்டிருக்கும் அப்படின்னும் கணிக்கப்படுது. இதுவரையில் அமெரிக்கா மட்டும்தான் பெரிய விமானம் தாங்கி கப்பல் மூலமாக அதிகப்படியான சக்தியை இந்த பிராந்தியத்தில் செலுத்தி வந்திருக்குது, ஒரு பவராக இருக்குது. ஃபியூஜியான் அமெரிக்காவுடைய போர் மேலாதிக்கத்தை நேரடியாக அதுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. தென் சீன கடலினுடைய சர்ச்சைக்குரிய பகுதிகளில் சீன கடற்படையை நிலைநிறுத்தவும் சர்ச்சைக்குரிய தீவுகளுக்கு பாதுகாப்பு வழங்கவும் ஃபியூஜியான் கப்பல் குழுவை சீனா பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது.